பேசணும். நேற்று நாங்கள் என்னது ஒட்டஞ்சித்திரமா எந்த ஊர் பழனி தாண்டி தான் போனோம். அங்கே போய் பார்த்தேன். இப்போ மறுபடியும் அந்த அவர் போய் பார்க்கல. நேற்று இன்னைக்கு போய் பார்க்க போகிறேன். அப்போது என்னோட மெமரி என்னோட பாட்டு இதில் நான் போட்டிருந்தேன். அது இன்னும் கொஞ்சம் இப்போ இது பென்ட்ரைவ் போட்டேன், பாட்டு போட்டேன். அந்த பாட்டு தான் இப்போ ஓடிட்டு இருக்குது. ஆனால் போட்டேன்னா காப்பிரைட் வரும். அதனால நான் அந்த பாட்டு ஸ்லோ பண்ணி. ஆனால் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப உயிர் பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு கேட்டது எனக்கு என்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சு, மெமரிஸ். அது ஒரு பெரிய ஃபீலிங்ஸ். அதனால் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தெரியாது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்படி வண்டி ஓட்டிட்டு போனதும் பழைய ஓர்மகள் எனக்கு வந்துச்சு. ஓர்மகளை அங்கெல்லாம் அப்படியெல்லாம் பிடிச்சிக்கோ, அதெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் நல்லா கவரிங் பண்ணு. அந்த ஓர்மகள் புதுக்காக அந்த பாட்டு கேட்டது, அந்த பழைய ஓர்மகள் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஓடி வந்தேன். அங்கே பாரு சூப்பராக இருக்குது. மனசுக்குள்ளே ஓடி வந்துச்சா, அதனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு ஆளோட வாழ்க்கையில் ஒரு என்ன அதுக்கு சொல்லுவேன், ஏதோ ஒரு இது இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறோம். அப்போ ஒரு இதுலேயும் நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்து, അല്ലെങ്കിൽ நமக்கு ஒரு இது பண்ணால், ஒரு ஆக்சிடெண்ட் அல்லது நமக்கு ஒரு இது வந்தனா, அது மனசில் நின்று அந்த ஏரியல் போகும்போது அதெல்லாம் நமக்கு மறுபடியும் நம்மளோட மைண்டிலேக்கு அது திருப்பி கேறி வரும்போது நமக்கு அது அந்த ஒரு மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகும். அப்போது நாங்கள் அந்த ஒரு கஷ்டம், ஒரு ஆளுக்கு அந்த கஷ்டம் நமக்கு வந்து மனசில் பதியும்போது தான் அந்த கஷ்டம் நமக்கு தெரியும். நம்ம வாழ்ந்த காலம், நம்ம கூட ஒரு ஆள் இருந்து, அது நம்ம கூட எப்படி இருந்து, அதெல்லாம் முடிச்சு பிறகு அந்த ஆள் போகும்போது நம்மளோட மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு ஏரியா, அந்த ஒரு மெமரிஸ் மறுபடியும் நம்மளை ஓர்மா, அதாவது தமிழில் என்ன பேசுவதுக்கு ரிட்டர்ன், நமக்கு அந்த ஒரு ஞாபகங்கள், அந்த ஞாபகம் வரமென்னா தெரியும்னா அந்த ஆளுக்கு எவ்வளோ வேல்யூ இருந்துருச்சு அப்படின்னு. நம்ம நல்லபடியே ஒரு ஆளை கொடுக்குமா, அவரு நம்மளை பற்றி நம்மளே இது பண்ணுன ஒரு ஆள் நமக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலைங்க. அந்த ஆளுக்கு தான் அப்புறம் புரியும், உங்களுக்கு இவ்வளோ வேல்யூ இருந்துச்சு, இவ்வளோ ஒரு ஆள் நம்ம கூட இருந்திருந்தேன். அப்புறம் நம்மளை இப்படியெல்லாம் போயிடுச்சு, தனியாக விட்டுட்டு போயிடுச்சு. சரி, இப்போ என்னை மாதிரி அவங்களும் நினைக்கும். ஆனால் என்னது, யாரையும் நம்மளை கட்டாயப்படுத்தி யாரையும் நம்ம கூட வைக்க முடியாது இல்லையா? கரெக்டு தானே? நம்ம யாரையும் நம்மளை கட்டாயப்படுத்தி நம்ம வைக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்கலையோ விட்டுட்டே இருக்கணும். நம்ம கட்டாயப்படுத்தி நீ என்ன பிடிச்சிக்கோ, அல்லைங்க எனக்கு உன்னை வேணும், உன்னைதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆளே நம்மளு கஷ்டப்படுத்தக்கூடாது. உன்னை எனக்கு வேண்டாம், நான் விளங்கி போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டுறணும். அப்போ மனசு கஷ்டப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சந்தோஷமாக வரம்ப நம்ம சந்தோஷமாக இருந்தேன், போகும்போது சந்தோஷமாக இருக்கணும். அதனால அது நினச்சி நம்ம சங்கடப்படக்கூடாது. சங்கடப்பட தேவையில்லை. நம்மளே வேண்டாத்தவங்கள நமக்கு வேண்டாம், புரியுதா? அப்படி நம்ம வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வேண்டாம். நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சாயோ நான் பேசியது. அப்படி என்ன சொல்லி வந்தேன்னு சொன்னா, நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு தெரியலைங்க, அப்புறம் அவங்களுக்கு தெரியும் நம்மளோட வேல்யூ எப்படி இருந்துச்சு. ஆமா, நான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்குது. என்னோட ஒரு சிறிய ஒரு மெமரிஸ் இங்கே வந்தப்போ நான் பழைய ஞாபகம் வந்ததுனால இப்பெல்லாம் பேசிட்டேன். நம்ம இப்போ போன இடத்து ஹைவே தான் போயிட்டு இருக்குது. நம்ம அந்த பழனியில கேறணும்ல, எங்கே போய் டச் பண்ணும், எங்கே போகிறேன் தெரியுமா? தெரியலையா? அதுதான் பழனி ஆச்சா? அதான் நம்ம போய வழி, அந்த வழி தூட போகணுமா? நம்ம வந்த வழி தாடி போனோம். இந்த ரூட்டு வரவே இல்லை நான் இது வரைக்கும். என்ன நீ சொல்ற? போகுது டோல்கேட் வந்தாச்சு, அதுதான் சொன்னது. எப்படி திருப்பி போக முடியும்? சும்மா அந்த ஆளே மாதிரி நீயும் மெமரி நான் சொன்னேன் அங்க இருந்து தான் போகணும்னு. ஐயோ என்கிட்ட நீ ஸ்ட்ரெயிட்
தெரியும். மெயின் ரோடு ஸ்ட்ரைட் ரோடு பழனின்னு மட்டும் தான் எனக்கும் தெரியும். ஐயோ அப்புறத்து போய் தான் போகணும். எனக்கு நீ எப்படி திருப்பி போகும்? ஸ்ட்ரைட் ரோடு எங்க டோல்கேட் இருக்கு? டோல்கேட் அங்க. ஐயோ சாமி என்னன்னு தெரியல, ஒரே ஒரு இதுவும் கூட கிடையாது. யூடைம் போட்டுருக்கு போகுதுக்கா, புரியுதா? யாரையாவது கேட்போம். இந்த அளவுக்கு தூரம் வராது. கேமரா பாரு வச்சிருக்கீங்க. சரி அதோ கட் பண்ணிடு. இது என்ன ரோடுன்னு தெரியுதா? எங்க டோல்கேட் இருக்கு? டோல்கேட் அங்க. ஐயோ சாமி என்னன்னு தெரியல, ஒரே ஒரு இதுவும் கூட கிடையாது. யூடைம் போட்டுருக்கு போகுதுக்கா, புரியுதா? யாரையாவது கேட்போம். இந்த அளவுக்கு தூரம் வராது. கேமரா பாரு